திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அறச்சிந்தனை, ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாய. நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நமச்சிவாய சொல்லுங்கள், நலமாக வளமாக வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருச்சாத்தமங்கை என்னும் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்று நாம் திருமருகள் பார்த்தோம் இல்லையா? இந்த திருமருகள்லேருந்து கொஞ்சம் தொலைவில் போனோம்னாக்கா திருச்சாத்தமங்கை. அடியேன் அங்கே சென்றிருக்கிறேன். திருச்சாத்தமங்கையினுடைய நெடுஞ்சாலையில் இறங்கி அங்கிருந்து வடக்கு நோக்கி செல்லுதல் வேண்டும். இப்போ சீயாத்தமங்கை, திருச்சாத்தமங்கை என்பது சீயாத்தமங்கை என்று வழங்கப்பெறுகிறது. ஊரினுடைய பெயர் சாத்தமங்கை. சாத்தை என்பது மறுமொழியாக இருக்கும். இந்த கோயிலுடைய பெயர் அயவந்தி. இது பிரம்மனாலே பூசிக்கப்பட்டதினாலே அயவந்தி என்று பெயர் பெற்றது என்று கூறுகிறார்கள். திருநள்ளாற்றுக்கு தென்மேற்கே ஒரு 7.5 கிலோமீட்டர் தூரம். நம்ம திருநள்ளாறுலாம் போக வேண்டாம், நேர நன்னிலம் தொடர்வண்டி நிலையத்தில் இறங்குங்க. அங்கிருந்து நேர சீயாத்தமங்கை நாகை செல்லுகின்ற அந்த பேருந்தில் போய் சீயாத்தமங்கை என்று கேட்டால் அங்கேயே இறங்கிடலாம். இறங்கி அப்படியே நடந்து செல்லலாம். வடக்கே காவிரிக்கு தென்கரையிலே உள்ள தலங்களிலே 18வது திருத்தலம் இந்த திருத்தலம். அயவந்தீஸ்வரர், இறைவி மலர்கண் அம்மை, திருநீலநக்க நாயனார் அவதரித்த திருத்தலம் இந்த திருத்தலம். நிறையினார் நீலநக்கன் நெடுமா நகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி. தேவார பாடல் சேக்கிழார் புராணத்திலேயே சொல்றார். இந்த நாயனர் தன் மனைவியாருடன் இறைவனை வழிபட திருக்கோயிலுக்கு போறார். அப்பொழுது ஒரு சிலந்தி பூச்சியானது அங்குள்ள பெருமான் சிவலிங்கத்தின் மீது பட்டது. சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. உடனே அவர் மனைவியார் என்ன பண்ணார்? ஐயோ, பெருமான் மீது இந்த சிலந்தி விழுந்து விட்டதே என்று கூறி மனம் வருந்தி அப்படியே வாயால் ஊதினது. இதை பார்த்தார் நாயன்மார். பார்த்தார், மனைவியினுடைய இந்த செயல் தகாதது என்று எண்ணி அவரை துறந்தார். மனைவியாரும் வீடு செல்லலை, கோயிலேயே இருந்தார். அன்று இரவு நாயனார் என்ன பண்ணார்? நாயனார் தூங்குகையில் சிவபெருமான் அவருடைய கனவிலே தோன்றி அவர் மனைவியார் ஊதின இடம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சென்ற சிலந்தியின் கொப்புளங்கள் இருக்கு பாருன்னு சொல்லி காட்டினார். அம்மையாருடைய அன்பின் பெருந்தகையை வெளிப்படுத்தி அவரை நாயன்மாரோடு கூட்டி வைத்த பெருமை வாய்ந்த பதி இந்த அயவந்தி. திருஞானம் அந்த பெருந்தகையார் இப்பதிக்கு எழுந்தருளிய பொழுது திருநாவுக்கரசர் அவரை வரவேற்று அவருடைய நட்பை பெற்றதும் இந்த பதியில்தான். சம்பந்த பெருந்தகை
அடிகள் நக்கன் வரவ அயவந்தி அமர்ந்தவனே என திருநீல நக்கன பாராட்டி போற்றியது இந்த தலத்துக்கு ஒரு பெரிய திருச்சிற்றம்பலம். 58வது பதிகம். 58வது பதிகம். திருநள்ளாற்று மருந்தை வணங்கி வழிபட்ட பாலராவாயர் ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகத்தை போற்றி சென்னல் வயல் செங்கமல முகமலரும் திருச்சாத்த மங்கை மூதூரில் எழுந்தருளி நீதியால் நிகழ்கின்ற நீலநக்கருடைய பெருந்தீர் நிகழ வைத்து போற்றி செய்தது இந்த திருப்பதிகம். பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டியது 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் காண்போம். மற்றவின் மால்வரையா மதியில் எய்து வெண்ணீர் பூசி புற்றரவு அல்குலோடு உடலாவதும் பொற்பதுவே கற்றவர் சாத்தமங்கை நகர் கைதொழ செய்த பாவம் மற்றவர் நாளுமே யாழும் ஏத்த அயவந்தி அமர்ந்தவனே. பெரிய மேருமலையை வில்லாக கொண்டு திரிபுராந்தர்களை 3 மதில்களை எய்து அழித்து திருவெண்ணீற்றி பூசி புற்றிலே வாழ்கின்ற பாம்பு போன்ற அல்குலை உடைய உமாதேவியை உடலாக கொண்டு விளங்குகிறான் நம்பெருமான் சிவபெருமான். வேத ஆகமங்கள் நன்கு கற்றவர்கள் வாழ்கிறார்கள் திருச்சாத்தமங்கையில். அப்படிப்பட்ட திருத்தலத்தை கைகூப்பி தொழுதார்களே ஆனால் பாவமெல்லாம் நீங்கும். உலகப் பற்றை மெய்யடியார்கள் தமக்கு பற்றுக்கோடாக விளங்கும் சிவபெருமானை. நமக்கெல்லாம் பற்றுக்கோடு யாரு? நம்பெருமான் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானை நாள்தோறும் போற்றி வழிபட இந்த அயவந்தி என்னும் திருக்கோயிலில் அவர் விற்றிருந்து அருளுகிறார். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களை வாருங்கள் திருச்சாத்த மங்கை செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.